ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். இரண்டாம் இடத்திற்கான போட்டி அப்படின்னு ஏற்கனவே நடந்த விவாதங்கள்லாம் சொல்லுவாங்க. அதிமுகவா பாஜகவான்னு பொன்ராச்சாரி இன்னும் கொஞ்சம் பின்னாடி இழுத்துட்டாரு. மூன்றாவது இடத்திற்கான போட்டி நாம் தமிழரா பாஜகவா தான். அப்போ களம் வந்து இப்படிதான் இருக்கா? அதிமுக திமுகன்னு தான் பிரதிபலிக்கப்படுதா? ஸோ அப்போ தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷின்லாம் நல்லா வேலை பண்ணுது. அவங்களுக்கு பிடிச்சவங்க தானே வராங்க. அதே எப்படி தனி சப்ஜெக்ட் ஆகும். இதுல பேசுறேன் கொஞ்சம் இருங்க. இவிஎம் மிஷின் டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் நான் பேசிடுறேன். நீங்க சொன்னதுக்கான பதில சொன்னேன், டென்ஷன் ஆகாதீங்க. கார்த்திகேயன் சொன்னாரு இது வந்து தேர்தல் ஜனநாயகத்துல மக்கள் வாக்களிக்கிற அந்த மனநிலையை தாங்க தமிழ்நாட்டில் அது தனி டிபேட். அதை விட்டுடலாம். கார்த்திகேயன் சொன்னாரு ராகுல் காந்தி கேட்டாரா? இல்ல கார்த்திகேயன் சொல்ற ராகுல் காந்தி உங்களால நினைச்சு பார்க்க முடியுமா தமிழ்நாடு பிடிக்க முடியும்னு? அவராலே முடியல. 50 வருஷமா தமிழ்நாடு அவரால் நினைச்சு பார்க்க முடியுமா? அவருக்கு தைரியம் இருக்கா? காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டில் நாங்கள் நிரூபிப்போம் ராகுல் காந்தி தைரியமா சொல்லுவாரா? யூபியில போய் சொல்லுவாரா? குஜராத்ல போய் சொல்லுவாரா? மத்திய பிரதேசல போய் சொல்லுவாரா? தமிழ்நாட்டுல தாமரை மலருங்க. வெயிட் பண்ணி பாருங்க. அந்த தைரியம் அண்ணாமலைக்கு இருக்கு, அந்த தைரியம் மோடிக்கு இருக்கு. ராகுல் காந்திக்கு இல்லனா அது அவர் ராகுல் காந்தி பாஜக முக்து பாரத் பதவி கொடுத்து அவங்க முகந்தம் திமுக இல்லாத அதிமுக இல்லாத தமிழக கூடிய அதிகாரம் ஆணவம் டென்ஷன் ஆகாதீங்க. காங்கிரஸ்க்கு இல்ல. உங்களால் எப்படி நீங்க முடிந்தாலும் களத்தை நீங்கள் இனிமேல் மாற்ற முடியாது. பாஜக ஒரு சக்தி தமிழ்நாட்டில் என்பதை உங்களால் நீங்க ஒப்புக்கொண்டு ஆக வேண்டும். ராகுல் காந்தி சொன்னது நடக்கும். என்னன்னா பாஜக முக்து பாரத்னு காங்கிரஸ் சொல்லல, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு காங்கிரஸ் சொல்லல, நாங்க மட்டும்தான் இருப்போம் களத்துல அப்படின்னு பாஜக சொல்லுதுல. அதைத்தான் திரு அக்னீஸ்வரன் கேள்வி. யார் ஆளக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? அததான் நாங்களும் மீன் பண்ணோம். ஆளக்கூடாது காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடாது என்பது அர்த்தம். அது உங்க விஷயத்துக்கு நீங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கிறீங்க. பொன்ராஜ் அவர்கள் ஆமா முக்துனா ஆளுகின்றது தான் முக்து கிடையாது. பொன்ராஜ் அவர்கள் தெரியாது. பொன்ராஜ் அவர்கள் சொன்னாரு அது உங்களுடைய பொன்ராஜ் அவர்கள் கோயம்புத்தூர்ல வந்து கோயம்புத்தூர்ல முக்த பாரத் உங்களோட மீனிங் உங்க லேர்னிங். ஆமா காங்கிரஸ் ஆளக்கூடாது பாரதம், காங்கிரஸ் ஆளக்கூடாத பாரதம், காங்கிரஸ் முக்த பாரத்னா அதுக்கு தான் மீனிங். என்னோட மீனிங் வேற, உங்க மீனிங் வேற. நீங்க எப்பவும் சொல்ற போயில இது ஒரு போய், அவ்வளவுதான். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கழகங்கள் ஆளக்கூடாது என்பதுதான் பாயிண்ட். அதிமுக காணாமல் சார், அதிமுக காணாமல் போகும் எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கான அவர் என்ன சொன்னாருன்னு அதை நான் கேட்காத விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இன்னொன்னு அவர் சொன்னாரு கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப படித்தவர் ஒருத்தர் இருக்காருன்னு. ஒரு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுத்து 3 கேண்டிடேட்டையும் வந்து நீங்க கோயம்புத்தூருக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. 2 பேர் ஆளை காணுங்க. வெறும் திரு அண்ணாமலை மட்டும் தான் அங்க இருந்து 1 மணி நேரம் பேசிருக்காரு. என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு. 2 பேரை காணோம். மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய கழகங்கள் எங்க போச்சு? கோயம்புத்தூர்ல போய் பேசலையே. தைரியம் இல்ல. அண்ணாமலை எதிர்க்க தைரியம் இல்லாத கழகங்கள். அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அண்ணாமலைக்கு பதில் சொல்ல சொல்லுங்க போய் கோயம்புத்தூர்ல. இல்ல சிஐஐ கான்க்ளேவ்ல பேசுறது தான் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி தரோம்னா, அப்போ இந்தியாவில் ரொம்ப மக்களால் வந்து விரும்பப்படுகிற இல்ல எல்லா எங்க நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய நபரா இருந்தது மன்மோகன் சிங்கா தான் இருந்திருக்கணும். அவரோட சிறந்த யாரும் வந்து ஒரு ட்ரேட் கான்ஃபரன்ஸ் கன்வென்ஷன்ல போய் பேச முடியாது. இந்தியாவினுடைய அதிகமான பட்ஜெட்டை போட்டவர். ஸோ அதுதான் வந்து ஒரு யாட் சிக்ன்றதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது நண்பர் சொன்னார் அம்மையார் ஜெயலலிதா இல்ல, கருணாநிதி அவர்கள் இல்ல அப்படின்னு. கலைஞரும் ஜெயலலிதாவும் 2019 கூட தான் இல்ல. அப்ப இந்த தேர்தலை முன்னின்று நடத்தினவர்கள் இதே ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான். அப்போ அப்பவே அதிமுக திமுக இருதுருவ அரசியலுடைய தன்மை மாறி இருக்கு. மக்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு பண்றாரு. இல்ல நீங்க பிஜேபின்ற ஒரு பிளேயர் ஒரு பெரிய கூட்டணி 2014க்கு அப்புறம் பெரிய கூட்டணின்னு சொல்லி ஒன்னு வந்திருக்கு. அதுல அவர் சொன்னது போல ஒரு நபர் கட்சிகள் தான் அதிகம். அதுல வந்து டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாமக தான். 5% 6%. பாஜகவிற்கு இதுவரை டெஸ்டட் வந்து அந்த ப்ரூவன் ஓட் கிடையாது. அப்போ முதல் முறையா ஒரு கூட்டணியா அவங்க களமிறங்குறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை எல்லாமே பயன்படுத்தி ஒரு பெரிய கூட்டணி நாங்கள் ஒரு சக்தியா உருவெடுத்து விட்டோம்னு எல்லாம் கிளைம் பண்றாங்க. இதெல்லாம் ஜூன் 4 தான் தெரியும். ஆனா எஸ்டாப்ளிஷ் சோஃபார் ப்ரூவன் என்னது? 2 கட்சிகள் தானே. அவங்க தான் இன்னைக்கு கழுவா களம் காண்றாங்க. நீங்க இவ்வளவு பண்ணிட்டோம். அவருக்கே நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். 7,000 கோடி செலவு பண்ணி நிதி இங்க ஃபிளட்டுக்கெல்லாம் பண்ணி ஏன் வருதுன்றாங்களா? இதே அம்மையார் தான் சொன்னாங்க.
வரலாறுல காணாத மழை வந்ததுன்னு ஒத்துக்கிட்டதும் வந்து அம்மையார் தான். ஏர்லிஃப்ட் பண்ணணும் அத்தனை பேர்த்தையும் சொன்னதும் அதே தான். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ட்ரெயின் கொண்டு இருக்கக்கூடிய பல 100-800 பேரை வந்து 36 மணி நேரம் முடியாமல் கூப்பிட்டு வந்தது அதே தான். சரி, இங்க ஸ்மார்ட் சிட்டி வந்துச்சு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியில் என்ன சிட்டி வந்துச்சு? ஒரு சிட்டியும் வரல. அதுக்கு காசு கொடுத்துருக்கலாம்ல. 37,000 கோடி கேட்டோன்றாங்களே, அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி வந்துட்டு போச்சுல, கொடுக்க போறேன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் அந்த சப் கமிட்டி போய் ரிப்போர்ட் கொடுத்துருச்சுல, அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி கூடணும், அதற்கு தலைவர் அமித்ஷா அவங்க ராட்டிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணாதான் கேபினெட்ல வச்சுதான் பணம் கொடுக்கணும். அதற்கு அந்த கமிட்டி வரைக்கும் கூடவே இல்லை. அந்த காசு எங்கன்னு கேட்டா, நான் அன்னைக்கு காசு கொடுத்தேன் அன்னைக்கு காசு கொடுத்தேன்னே சொல்லிட்டு இருந்தா, ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்க வேண்டியது என்னாச்சு, இழப்பீட்டுக்கு செய்ய வேண்டியதுக்கு என்னாச்சு? 1450 கோடி ரூபாய் வந்து 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும், பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு, அரசு, தமிழ்நாடு அரசு சொல்லுது. அதே போல 200 கோடி ரூபாய் வந்து ரெப்பரேஷன்ஸ் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலியில பண்ணியிருக்கோம், பிரீச்சஸ் எல்லாம் கண்டெயின் பண்றதுக்கு வாட்டர் பாடியிலன்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு மேல நிரந்தரமா வந்து ரெப்பரேஷன்ஸ் ரெஸ்டரேஷன் பண்ண வேண்டியது பல வேலைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் மறுகட்டுமானத்துக்கு இதுக்கெல்லாம் காசு எங்கன்னு கேட்டா, நான் அன்னைக்கே கொடுத்துட்டு அந்த வாழைப்பழ காமெடி மாதிரி சொல்லிட்டு இருந்தா மக்கள் எப்படி ரசிப்பாங்க? happy wedding என்றும் trending happy wedding ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.